ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி புசு புசுன்னு உப்பல சோளா பூரி அதே நேரத்துல சாஃப்டாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சன்னா மசாலால தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். இதுக்கு 1/4 கப் ரவை, 1 கப் தயிர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஒரு பிளேட்ல 2.5 கப் மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஊற வச்ச ரவைய தயிரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துற வேண்டாம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சு இத ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. 3 மணி நேரம் கழிச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து மாவு டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பூரியா தேய்ச்சுக்கிறேன். உங்க வீட்ல இருக்கிற கடாய் சைஸ்க்கு பூரி தேய்ச்சுக்கோங்க. இத நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடா இருந்தாதான் பூரி பொங்கி வரும். 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சோளா பூரி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching. ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி புசு புசுன்னு உப்பல சோளா பூரி அதே நேரத்துல சாஃப்டாவும் டேஸ்டியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சன்னா மசாலால தொட்டு சாப்பிடும் போது வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். இதுக்கு 1/4 கப் ரவை, 1 கப் தயிர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஒரு பிளேட்ல 2.5 கப் மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஊற வச்ச ரவைய தயிரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துற வேண்டாம், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சு இத ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. 3 மணி நேரம் கழிச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து மாவு டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பூரியா தேய்ச்சுக்கிறேன். உங்க வீட்ல இருக்கிற கடாய் சைஸ்க்கு பூரி தேய்ச்சுக்கோங்க. இத நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடா இருந்தாதான் பூரி பொங்கி வரும். 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சோளா பூரி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.